அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக எழுத்தாளர், நாவலாசிரியர் பத்மினி பட்டாபிராமன் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். பத்மினி பட்டாபிராமன் அவர்களே வணக்கம். பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராக 14 ஆண்டுகள் பணியாற்றி மாணவர்களுக்கு கிராஃபிக்ஸ், அனிமேஷன், வெப் டிசைனிங் கற்றுத்தந்த பேராசிரியர் ஆவார்கள். பிக்சல் மாயா அனிமேஷன் பயிற்சி நிலையத்தில் மந்தவெளி பிரிவில் இயக்குனராக பணியாற்றி 50 மாணவர்களுக்கு மல்டிமீடியா பயிற்றுவித்திருக்கின்றார்கள். அது தவிர சென்னை தொலைக்காட்சியிலும் 14 ஆண்டுகள் நிகழ்ச்சி அறிவிப்பாளராக இருந்துள்ளார்கள். அச்சமயத்தில் இசைவேந்தர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடன் நடத்திய தொலைக்காட்சி உரையாடல் மறக்க முடியாதது. மேலும் இந்திய வானொலி எஃப்எம்மில் 2 ஆண்டுகள் செய்தி வாசிப்பு பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். புத்தகங்கள், சிறுகதைகள், நாவல்கள் என எழுதியும் இலக்கிய பணியாற்றியுள்ளார்கள். கல்லூரி நாட்களிலேயே நாடகம் எழுதி அரங்கேற்றியதில் இருந்து அவர்களுடைய எழுத்துப்பணி தொடங்குகிறது. குமுதம், ஆனந்த விகடன், கலைமகள், மங்கையர் மலர் என பிரபல இதழ்களில் சிறுகதைகள், தொடர்கதைகள், பயண கட்டுரைகள் என எழுதி குவித்துள்ளார்கள். 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் செய்து அந்த அனுபவங்களை எல்லாம் குமுதத்தில் தொடராக எழுதியுள்ளார்கள். குமுதம் உட்பட பல இதழ்களில் தொடராக எழுதியுள்ளார்கள். 3 பயண நூல்கள், நாவல்கள் 2, சிறுகதை நூல்கள் 10, அனிமேஷன் பற்றிய ஒரு நூல் என பல நூல்களை தந்து இலக்கிய பணியாற்றி வரும் பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தில் தொடர்ந்து துணைத் தலைவர் பதவியில் செம்பணி ஆற்றி வருகின்றார்கள். தற்போது 4 ஆண்டுகளாக தலைவராகவும் இருக்கும் பத்மினி பட்டாபிராமன் அவர்களை நேர்காணல் செய்வதற்காக டாக்டர் கார்மிகலோன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகலோன் அவர்களே, தங்கள் உரையை தொடருங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையை சந்திக்கும் முன்பாக அவர்கள் படைத்த பல புத்தகங்களை, முன்னணி இதழ்களில் வந்த ஏராளமான கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என்று அனைத்தையும் பெரும்பாலும் நான் படித்து வியந்துள்ளேன். கவிதை, சுரதா அவர்கள் சொல்வார்கள், ஒரு வரி எழுதினாலும் கவிதைதான், ஒரு கவிதை எழுதினாலும் கவிஞன்தான் என்று. அருமையான கவிதை. இதில் பாருங்கள், கவிதையிலே உள்ளத்து உணர்ச்சிகளை உரைக்க வேண்டும், சுருக்கமாக சுருக்கென்று உரைக்க வேண்டும். அதுதான் கவிதைக்கு அழகு. இங்கே பாருங்கள், இந்த கற்பனை எப்படி விரிகிறது பாருங்கள். கவிஞருக்கு மழை கொட்டுகிறது, கொட்டும் போது கொள்ளை அழகு, பின் கொட்டும் நீர்த்துளி எங்கும் அழகு, கொடி கம்பியில் வரிசை முத்து கோர்க்கும் குருவி அமர்ந்து ஈர உடல் சிலிர்க்கும். நாம் கிராமத்திலே பார்த்திருக்கலாம், மித்தத்திலே மழை பெய்யும் போது அந்த கொடி கம்பியிலே
மழை கொட்டிய பிறகு அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அந்த கம்பியிலே ஆறு போல் சென்று கொண்டே இருக்கும், சொட்டு சொட்டாக. அந்த குருவி அங்கே உட்கார்ந்து கொண்டு உடல் சிலிர்க்கிறது. அந்த கவிஞருடைய கற்பனையை பாருங்கள். மழை பெய்கிறது, அந்த கொடியிலே அப்படி ஆறு போல் செல்கிறது, அங்கே குருவி அமர்ந்து சிலிர்க்கிறது. இப்படி வளமான கற்பனை. கவிதைக்கு அழகு கற்பனை தானே. இன்னொன்று பாருங்கள், இந்த கவிதையை பாருங்கள். யதார்த்தமான கவிதை. குயிலுக்கு ஒரே சொந்தம் சொக்க வைக்கும் குரல், மற்றதெல்லாம் இரவல். என்ன ஒரு உண்மை பாருங்கள். கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள். கொஞ்சம் பொய் இருந்தாலும் நிறையவே உண்மையும் இருக்க வேண்டும். குயிலுக்கு ஒரே சொந்தம் சொக்க வைக்கும் குரல், மற்றதெல்லாம் இரவல். உண்மைதானே. பாடிக்கொண்டே இருக்கும், பாடுபட மட்டும் மறுக்கும். யதார்த்த உண்மை. அதன் பிறகு பாருங்கள், பேசிக்கொண்டே நாம் இருந்தால் பெரிய நோக்கங்கள் செயலாவது எப்போது? அதுதானே ஒரு கவிஞனின் கேள்வியாக இருக்க முடியும். எண்ணத்தில் தோன்றுவதையெல்லாம் எழுதிக்கொண்டே போவேன் என்று சொன்னால் அதில் என்ன இருக்கிறது? சமுதாய பிரச்சனையோடு இருக்க வேண்டும். நம் எழுத்து கேட்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். என் கவிதையிலே கேட்கின்ற கேள்விகளுக்கு இந்த சமுதாயம் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் கவிஞனின் தாக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய கவிஞர் பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் அருமையான ஒரு படைப்பாளி. ஐயா அவர்களை, மேடம்ஜி அம்மா அவர்களை, ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஐயா ஐயா என்று பல ஆடவர்களைத்தான் பார்த்திருக்கிறோம். இப்போது இந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணை பேட்டி காண வந்துள்ளோம். மேடம்ஜி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 அனைவருக்கும். தங்களிடம் கேள்வி கேட்பதற்கு முன்பு நான் பட்டியலிட்டு கொண்டு வந்து விட்டேன் கேள்விகளை. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை சந்திக்கும் போது எந்த ஒரு கேள்வியையும் விட்டுவிடக்கூடாது அல்லவா? எனவே நான் கவனத்தோடு பட்டியலிட்டு கொண்டு வந்து விட்டேன். நன்றி. கேட்கலாங்களா? சரி. நாங்கள் எப்போதும் கேட்கின்ற கேள்வி, தாங்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட தளங்களிலே பயணிக்கின்ற பன்முக ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கின்றீர்கள். எழுத்தின் மீது தங்களுடைய எழுத்துக்களை நான் பல படைப்புகளிலே பார்த்திருக்கின்றேன், பல முன்னணி இதழ்களிலே பார்த்திருக்கின்றேன். இந்த எழுத்தின் மீது தங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? எத்தனை வயதில் வந்தது ஆர்வம்? அதை சொல்லுங்கள் முதலில். என்னுடைய எழுத்துக்கனாக்கா நான் முதல்ல என்னுடைய அப்பா திரு MP துரைசுவாமி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஓ. ஏன்னா அப்பா வந்து எழுத்துல அப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஓ. அப்பா TVSல மேனேஜரா இருந்தாங்க. ஓ. இருந்தாலும் நிறைய பத்திரிகைகளுக்கு சிறுகதைகள், துணுக்குகள் அதெல்லாம் எழுதுவார். ஸோ அப்பா கிட்டேருந்து தான் எனக்கு வந்து அந்த ஆர்வம் வந்தது. அம்மாவும் வந்து ஒரேஷியஸ் ரீடர். அம்மாவும் அப்பப்போ ஏதாவது துணுக்கள்லாம் சொல்லுவாங்க, எழுத அனுப்ப மாட்டாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் மிகச்சிறந்த படிப்பாளிகள். அப்பா படைப்பாளி. தன்னால வந்திருக்கு உங்களுக்கு ஜீன்ஸ்ல. ஆமா. எனக்கு ஒரு சகோதரி மங்கா ஜெயக்குமார் என்று பெயர், ஒரு சகோதரன் ஸ்ரீனிவாசன். அவங்களுக்கும் படிக்கிறதுல ஆர்வம் உண்டு. என் சிஸ்டர் கூட நல்லா எழுதுவோம், அவளும் ஒரு எழுத்தாளர் தான். ஸோ இந்த மாதிரி எழுத்து வந்து எங்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். அதற்கப்புறம் அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுல தானே இருக்கு எல்லாமே. நான் வந்து காலேஜில் ஃபஸ்ட்டு என்னுடைய இது அரங்கேற்றம்னு சொன்னாக்க, காலேஜில் நான் படித்தது கெமிஸ்ட்ரி மேஜர். ஓ. ஸோ கெமிஸ்ட்ரி மேஜரில் அந்த கெமிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கும். கெமிஸ்ட்ரி ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். நீங்கள் இலக்கியத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆச்சரியம். அந்த கெமிஸ்ட்ரியோட ரேடிக்கல்ஸ் நேம் எல்லாம் இருக்கும். அந்த பெயர்களை வச்சு ரூபி அது மாதிரி அந்த பெயர்கள்லாம் இருக்கும். அதை வச்சு ஒரு நாடகம் காலேஜுக்காக எழுதினேன், காலேஜ் ஆண்டு விழாவுக்காக. சூப்பர். அந்த நாடகம் ஒரு காமெடி நாடகம். சரி. அது வந்து காலேஜ் நாடகத்துல இதில் ஆண்டு விழாவில் போட்டாங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர்னு சொல்லலாம். எழுத்துக்கு எக்ஸ்போஷர். சூப்பர். அதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா எழுதி எழுதி வைக்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸை பற்றின கவிதை, என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தர் பேரையும் வைத்த கவிதை அதெல்லாம் எழுதி அதெல்லாம் நோட்டோட இருக்கும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷருங்கிறது
இந்த ஒரு நாடகம் 3 நிமிட நாடகம் மாதிரி. இல்ல, ஒரு ½ அன் அவர் தான். ஓகே, அரை மணி நேரம் நாடகம். அந்த Super. கெமிஸ்ட்ரி நேம்ஸ் வச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் ஆகி வந்தாச்சு. குங்குமத்தில் என்னுடைய சிறுகதைகள்லாம் அரௌண்ட் 18 நினைக்கிறேன் ஒரு சிறுகதை வந்தது. ஓ, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் ரொம்ப எழுதலை, ஏன்னா தூர்தர்ஷனில் கொஞ்சம் வேலை, அப்புறம் வேற இதில் ஆல் இண்டியா ரேடியோவில் எழுத்து பணி அதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால அப்பெல்லாம் நான் ரொம்ப நான் தூர்தர்ஷன் பத்தி அப்புறம் கேட்கறேன். முதல்ல அந்த எழுத்த சொல்லுங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் முதல்ல என்னுடைய குறுநாவல் அமுத சுரபியில முதல் பரிசு 1000 ரூபாய் பரிசு வந்தது. விக்ரமன் ஐயா ஆசிரியராக. அது எப்போ? அது 85 86. அப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அப்பதான் என்னுடைய அந்த குறுநாவல் வந்து முதல் பரிசு அமுத சுரபியில வந்தது. அப்புறம் விக்ரமன் ஐயா நிறைய எனக்கு பேட்டிகளுக்கும் அப்புறம் இது சிறுகதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்தார். நிறைய அமுத சுரபியில பேட்டிகள் அதெல்லாம் எழுது. சரி. அப்புறம் மங்கைன்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது. ஆமா, சந்தமாமா. ஆமா, சந்தமாமா பப்ளிகேஷன் மங்கை. அந்த மங்கையில இருந்து சுவாமிநாதன் இருந்தார் எடிட்டர், இப்போ இல்லாம. அவர் வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பேட்டிகள் அதெல்லாம் தான் பண்ணினேன். அதுல பேட்டிகள்ல எனக்கு மறக்க முடியாதது நம்முடைய மால்குடி டேஸ் எழுதினாரு. ஆமா, ஆர்கே. ஆமா, அவரை இன்டர்வியூ பண்ணது. அவர் இன்டர்வியூ பண்ணது. ஓ கிரேட். அவரை மங்கைக்காக நான் இன்டர்வியூ பண்ணினேன். அப்பா, மால்குடி டேஸ்க்கு அதுக்காக. அப்போ வந்து ரொம்ப முதல்ல வந்து ஒரு இன்டர்வியூலாம் நான் தமிழ் பத்திரிக்கைலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நானும் கணவருமா போனோம். போயிட்டு முதல்ல உங்களோட நாங்கள் பேசுகிறோம், உங்களை வந்து உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷில பேசணும், எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை கேட்கணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் பத்திரிக்கை பேட்டியாக நான் எழுதவும் இல்லை, ரெக்கார்ட் பண்ணிக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ண. போய் அவரை மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன் அவருடைய அனுபவங்களை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு நான் எழுந்திருந்தேன். எழுந்திருக்கும் எந்த பத்திரிகைக்குமா அப்படின்னு கேட்டார். முதல்ல நான் பத்திரிகையே மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மங்கைக்குன்னு சொன்னேன். மங்கையில் 2 வாரம் தொடராக வந்தது. ஸோ மங்கையில் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாவல் தொடர்கதை, என்றும் என்னோடு தான் சொல்லிட்டு ஒரு தொடர்கதை. அதுதான் என்னுடைய முதல் தொடர்கதை. மங்கையில் வந்தது. மேபி 90, 91 அந்த பீரியட்ல இருக்கும். அப்போ இருக்கும். அப்புறம் மங்கைக்கு அப்புறம் தொடர்ந்து நான் கல்கி, மங்கையர் மலர் அதில் எழுத ஆரம்பிச்சேன். அங்கே சரி. மங்கையர் மலர்ல பல வருடங்கள் நியூஸ் ஸ்மார்ட் அப்படின்னு நியூஸ் ஸ்மார்ட் அந்தந்த வாரம். அப்போ மங்கையர் மலர் வந்து வீக்லியா வந்துருந்தது. முதல்ல மந்த்லியா வந்தது. அதுக்கப்புறம் பை மந்த்லியா 15 நாளுக்கு கரெக்ட் பை மந்த்லியா வந்தது. வீக்லியா வந்தது கல்கி. அதுல எழுதியிருந்தேன் துணுக்கள் மாதிரி. இது மங்கையர் மலர்ல இந்த நியூஸ் ஸ்மார்ட்ங்கிறது அந்த ஒவ்வொரு 15 டேஸ்லயும் நாட்டில் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து தொகுத்து நியூஸ் ஸ்மார்ட் ஒரு 2 பக்கத்து கலர் போட்டோஸோட அது ரொம்ப நாளாக எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் மங்கையர் மலர்ல எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க எடிட்டர் லக்ஷ்மி நடராஜன் கொடுத்தது என்னன்னாக்க மெடிக்கல் ஆர்டிகல்ஸ். மருத்துவர்களை சந்திச்சு அப்பப்போ லேட்டஸ்டாக என்ன டெவலப்மெண்ட் ஒவ்வொரு இப்போ குறிப்பாக கேன்சர் அப்படின்னாக்க பிரஸ்ட் கேன்சர்னா என்ன லேட்டஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டு. அப்புறம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளேஷன், அப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன், அதெல்லாம் பெரிய பிரெயின். ஆமாம், பிரெயின். இல்லை இன்னும் எழுதிட்டு இருக்கேன். இப்போ லேட்டஸ்டாக போன 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்தது. அப்புறம் ரோபோட்டிக் ஆப்ரேஷன். அப்பா, கிட்னியில் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற போது ரோபோ வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது. ஹார்ட் ஆப்ரேஷன், அப்புறம் பிரெயின் சம்மந்தமானது, பிரெயினில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் முட்டி வலிக்கு என்னது, ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி பல நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் என்னென்ன பகுதிகளுக்கு என்னென்ன மருத்துவர்கள் உண்டோ அந்தந்த மருத்துவர்களை அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எய்தர் நேரில் இல்லை ஃபோனில் அந்த மாதிரி பேட்டி எடுத்து நிறைய மெடிக்கல் கட்டுரை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கட்டுரைகள் வந்துடும். 100. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்போ அந்த கதை கவிதை எழுதணும்னா நம்ம கற்பனை குதிரையை தட்டி விட்டு எழுதிடலாம். பட் இது மாதிரி இந்த மெடிக்கல் ஃபீல்ட் கரண்ட் ட்ரெண்டரை பற்றி நீங்கள் வந்து பேட்டி எடுக்கணும் எழுதணும்னா யூ மஸ்ட் ஆல்சோ ஈக்குவலி நோ டு தட் எக்ஸ்டென்ட் இல்லையா? அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். நீங்க கடினமா அதுக்கு உழைச்சிருக்கீங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால நான் வந்து லட்சுமி நடராஜன் அவர்களுக்கு இப்பவும் மங்கையர் மலர்ல அவங்க தான் எடிட்டர் கல்வி பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். ஸோ மெடிக்கல் கட்டுரைகள். அதை தவிர எனக்கு அறிவியல் கட்டுரைகளுக்கும்
அமுத சுரபியில விக்ரமன் சார் நல்ல வாய்ப்பு கொடுத்தார் ஓ. அறிவியல் சம்பந்தமான கட்டுரைகள் எடுக்கிறதுக்கு. அறிவியல் சம்பந்தமான எப்படி? அப்ப ஒரு உதாரணத்துக்கு கை கொடுக்கும் இயற்கை, ஓ பாறைகளுக்கு நடுவே ஓ. அந்த ராக்ஸ்னாக்க அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த மாதிரி அந்த ராக்ஸ் ஃபார்மேஷன்னால நம்ம எர்த்துல என்னெல்லாம் ஆச்சு, எப்படி ஓ. இயற்கை அந்த பாறைகளை உருவாக்கிட்டு அந்த பாறைகள் அழிஞ்சாக்க எர்த்துல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், அப்பா. இந்த மாதிரி எல்லாம் அறிவியல் கட்டுரைகள். அறிவியல் கட்டுரைகள் நிறைய அமுத சுரபியில் இன்னைக்கும் வந்து திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறார். இப்ப இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அமுத சுரபியில் என்னுடைய கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அதற்கு முன்னாடி போன 4-5 மாசத்துக்கு முன்னாடி கலைமகள்ல ஒரு கட்டுரை. அது என்னன்னாக்க நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓ குவாண்டம் கம்ப்யூட்டரும் கிருஷ்ண பரமாத்மாவும் சூப்பர். எப்படி ஆன்மீகத்துல இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இணைகிறது, ஓ ஆன்மீகத்துல கிருஷ்ண பரமாத்மாவோட குவாண்டம் கம்ப்யூட்டரை இணைத்து, அப்பா. அது அவரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதை தவிர எனக்கு கலைமகளில் நிறைய சிறுகதைகள் வந்திருக்கு. ஓ சிறுகதைகள் கலைமகளில் என்னுடைய பயண கட்டுரை பரிசு பெற்றிருக்கு. நான் வந்து பூட்டான்ல ஹாங்கிறோட இடத்தை பற்றி எழுதியிருந்தேன் ஒரு கட்டுரை, அதுக்கு பரிசு வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி அவங்க கலைமகள் ஃப்ரீடம் ஓ சூப்பர். அதில் வீரமங்கை வேலும நாச்சியாரை பற்றி எழுதியிருந்தேன். அந்த கட்டுரைக்கும் பிரைஸ் கொடுத்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரொபஸ் கிளப், அதான் முதியோருடைய பிரச்சனைகள், அதை குறித்து ஒரு கதை, அந்த கதையிலையும் என்னோடது பரிசு வந்தது. சரி. இதெல்லாம் வந்து கலைமகள்கிட்ட நான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன். அமுத சுரபியில என்னைக்குமே என்னுடைய அறிவியல் கட்டுரைகளுக்கு அவங்க முதலிடம் கொடுப்பாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு அமுத சுரபியில அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒன்று வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படி சரித்திரத்துக்கு போய் அங்கே எழுதுறீங்க, திடீர்னு நீங்கள் அனிமேஷன் பற்றி சொல்கிறீங்க, அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டை பற்றி. ஓ ரியலி யூ ஆர் அ ஸ்டன்னிங் பர்சனாலிட்டி. குட். இப்போ நீங்கள் இப்போ இந்த டிவியில் அதுலேயும் நிறைய பெரும் பங்காற்றி பண்ணியிருக்கேன் இல்லையா? எழுத்து பணியில இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது சொல்லிட்டு அப்புறம் வாங்க டிவிக்கு வாங்க, இதை முடிங்க. எழுத்து பணியில அடுத்து ஆல் இண்டியா ரேடியோல ஒவ்வொரு ஜூன் மாசமும் கோடை நாடக விழான்னு வைப்பாங்க. ஓ ஆல் இண்டியா ரேடியோல. சரி. ஸோ சென்னை வானொலி நிலையம் தான் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் திருச்சி, கோயம்புத்தூர் வானொலி நிலையங்கள டிராமா வரும். அந்த நாடக விழாவில் 2 வருஷம் முதல் நாடகமா என்னுடைய நாடகம் இடம்பெற்றது. ஓ அகில இந்திய வானொலியில ஃபர்ஸ்ட் நீங்க தான் சூப்பர். ஆரம்பத்துல 1-2 டிராமால வாய்ஸ் கொடுத்தேன் நானு. அப்புறம் எனக்கு அது சரிப்பட்டு வரல, அதனால அந்த இதை விட்டுட்டேன். பட் ஆல் இண்டியா ரேடியோல நிறைய ஸ்கிரிப்டிங் எல்லாம் கூட எழுதியிருக்கேன். கிரேட். அதுக்கப்புறம் டிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டிங் எழுத்துலயே சொல்றேன் நான். ரசிக பிரியான்னு ஒரு ப்ரோக்ராம். ஓ அது வந்து என்னன்னாக்க நம்ம RMKV அவங்க விதவிதமான இது தீம்கள்ல புடவை கொண்டு வந்தாங்க. சரி. அந்த பாடலாசிரியரோட, அதாவது நம்ம புரந்தரதாசர் அந்த மாதிரி, அப்புறம் கிருஷ்ணா, அதெல்லாம் சம்பந்தப்பட்டு நிறைய அவங்க வந்து புடவைகள்ல பார்டர் தலைப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை அந்த தீமை வச்சு அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி, அதாவது பாடகரை, கம்போசிட்டர் யாரு கம்போஸ் பண்ணாங்களோ அவங்கள பத்தி எழுதி அதை பத்தி ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1 மணி நேரம் போச்சு. அதுக்கு கம்ப்ளீட் எழுத்து நான் தான் கொடுத்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். பட்டுப்புடவையில தலைப்புல வந்து நம்ம திருவாங்கூர் சமஸ்தானத்துல விதானத்துல வந்து 108 பூக்கள் இருக்கும். பூக்கள் டிசைன், ஒவ்வொரு பூவும் ஒரு டிசைன். அந்த 108 பூவையும் வந்து அவங்க தலைப்புல கொண்டு வந்தாங்க RMKV. அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணுன்னாக்க அது வந்து 108 இது திருவாங்கூர் சமஸ்தானம்னாக்க நம்ம சுவாதி திருநாள். ஸோ சுவாதி திருநாள் கீர்த்தனைகள், அதை யாரு பிரபலப்படுத்தினா செம்மங்குடி. அந்த அதை பத்தி ஆராய்ச்சி ஃபுல்லா நீங்க பண்ணி கையில வச்சுக்கணும். ஆமா, அந்த செம்மங்குடி ஸ்ரீனிவாசன் அது அவருடைய டிசைபிளா ஜேசுதாஸ். ஸோ ஜேசுதாஸ் கச்சேரியில இருந்து ஒரு பிட்டு போடும் அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 கேள்விகளை தேர்ந்தெடுத்து RMKVல 3 லேடிஸ்க்கு பட்டுப்படவை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ என்னோட ஸ்கிரிப்ட்ல இருந்து அது கிட்டத்தட்ட 2 வருஷம் போச்சு. அப்பா வெரி அஸ்டவுண்டிங் ஒர்க். ஓ பிரமாதம். அது புரந்தரதாசர் பத்தி, புரந்தரதாசர் பாடல்களை பாப்புலரைஸ் பண்ணது ML வசந்தகுமாரி. எம்எல்வியா? எம்எல்வி அவங்க. சோ எம்எல்வியோட சிஷ்யங்கிறப்ப சுதா செட்டி. ஆமா, சுதா ரகுநாதன். கரெக்ட். சுதா ரகுநாதனோட கச்சேரியில இருந்து ஒரு பிட்டு ஒரு எடுத்து போடுவாங்க கான்செர்ட்ல இருந்து. சோ அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலரா போச்சு. அது கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட். அது மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன்
அவர் பாடின பாட்டு யாரெல்லாம் எந்த கம்போசரை வந்து யாரை பிரபலப்படுத்தினாங்களோ அந்த பாடகர் அவருடைய சிறப்பான பாடல்கள் அவங்களோட வாரிசுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது மாதிரி அதை வந்து அந்த புடவையில அவங்க கொண்டு வந்திருக்கணும். RMKV அவங்களோட புடவையில நெய்து கொண்டு வந்திருக்கணும். really a massive work. Massive work. அப்பா ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ எழுத்து அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த பயணம் இது வந்து எனக்கு மங்கையர் மதல்ல நான் ஒவ்வொரு தடவை பயணம் போயிட்டு வந்த பிறகு அது எனக்கு நீங்களும் சார் உலக சுற்று வாழ்றது மாதிரி நீங்க ஜஸ்ட் லைக் தட் போற மாதிரி நீங்க வேர்ல்டு அப்ராட் போயிட்டே இருக்கீங்க. அந்த அனுபவங்கள தொடரா போட்டு மங்கையர் மதல்ல நிறைய தங்க குமுதத்துல ஒரு 2-3 கட்டுரைகள் இருந்தது. குமுதத்துல நான் போய் ஜப்பான் போயிட்டு வந்த கட்டுரை இருந்தது. அதுக்கப்புறம் ஈஜிப்ட் போயிட்டு வந்த பிரமிடுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த கட்டுரை எல்லாம் குமுதத்துல வந்தது. அதுக்கப்புறம் நிறைய அமுத சுரபில இது எல்லாத்துலயுமே எவ்வளவு நாடு உலக நாடுலாம் போயிருப்பீங்க? நான் வந்து சுமார் 80 போனேன். அப்பா கேஷுவலா சொல்றீங்க. அதெல்லாம் அப்புறம் புஸ்தகமாவும் கொண்டு வந்திருக்கேன். உலக சுற்றுலாவாசியாகன்னு ஒரு புக்கு. இப்போ ரீசெண்டா கண்டங்கள் கடந்த மர்மங்கள் ஐரோப்பிய பயணங்கள். ஆமா, அதெல்லாம் இதெல்லாம் எழுத்தப்படி இன்னும் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து முடிவே கிடையாது. இது வந்து ஓகே. அதாவது இப்போ நான் கூட மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தோட சரி, பார்த்தோட சரி. ஆனா உங்களுக்கு வந்து இதெல்லாம் இவ்வளவு வெளிநாடு போயிட்டு வந்து அது அப்படியே புஸ்தகமா போடணுன்ற ஒரு அந்த ஆர்வம் எப்படி வந்து கைடு ஆக்சுவலா இப்ப யாரா போனோன்னா அது கைடா வச்சுன்னு போலாம். அந்த ஆசை என்ன உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது நம்ம போயிட்டு வந்தோம்னு சொல்றதை விட நம்மளுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா வீட்டுல நம்ம வந்து சொல்லுவோம்ல, அங்க போனேன் அதை பார்த்தேன். இங்கேயே சாதாரண நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போனா கூட ஏன் அந்த கடையில அதெல்லாம் இருந்தது எல்லாம் பார்த்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல ஹோட்டலுக்கு போனா வீட்டுல வந்து சொல்றோம். கரெக்ட். அதே மாதிரி நம்ம போன இடங்களை நம்மளுடைய நண்பர்களுக்கு நடுவுல எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ரீடர்ஸ்க்கு நடுவுலன்னு ஒரு ஆர்வம் தான். அது வேற ஒண்ணு இல்லை. அது ஒண்ணு கூட விடாம எழுதணும். அப்படி அது இன்ஃபர்மேஷனா இருக்கணுங்கிறது தான் எனக்கு மெயின். இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். சூப்பர். நான் பார்த்ததை விட அந்த இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். அந்த இடம் எப்படி இருக்கு, அது எதனால அப்படி வந்தது. வேற யாராவது இப்போ ஃபாரின் போனா உங்க புக்கை கையில வச்சுன்னு போனா எந்த இடமும் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கைடு மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அது அதை வச்சுக்கலாம். அது அவங்க பர்சனல் அனுபவம். இல்ல ரீலாவே அது வந்து ஒரு கைடு. இட்ஸ் பிக் சர்வீஸ். அது குட், அற்புதம். சரி, இப்போ உங்களை பத்தி நான் நிறைய எழுதுன்னு வந்திருக்கு மேடம். நிறைய எக்கச்சக்கமான கேள்வி இருக்கு. நீங்க வந்து அந்த எழுத்து மேல உள்ள அந்த ஆர்வத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல எழுதுன்னு வர நீங்க உரத்த சிந்தனை, உன்னத பணியாற்றும் உரத்த சிந்தனை, அந்த உரத்த சிந்தனையில இங்க ரொம்ப நாளா இருக்க இல்லைங்க. அதுல இப்ப நீங்க அதுல இப்ப தலைவரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமா 4-5 வருஷம் தான் 4-5 வருஷமா அதுல தலைவரா இருக்கு இல்லைங்க. அந்த உரத்த சிந்தனை உங்களோட அசோசியேஷன் உரத்த சிந்தனை எப்படி இப்ப தலைவரா வந்த அப்புறம் நீங்க எப்படி அதை ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லுங்க. இங்கேயும் வந்து நான் வந்து என்னுடைய அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்பா தான் முதல்ல உரத்த சிந்தனையில மெம்பரா இருந்தாரு. எனக்கு அப்ப நான் தூர்தர்ஷன்ல பிஸியா இருந்தேன். எனக்கு வந்து உரத்த சிந்தனை பத்தி தெரியாது. எங்க அப்பா தான் அப்புறம் வந்து இந்த மாதிரி உரத்த சிந்தனை. அப்பா அப்போ ரிட்டையர் ஆயிட்டு அவர் வந்து டிவிஎஸ்ல பாடி பில்டிங் அப்புறம் டயர் ரிட்ரெடிங் இதெல்லாம் ஜிஎம்ஆ இருந்தார். அப்பா டிவிஎஸ் ரிட்டையர் ஆன கூட சென்னையில ட்ரிப்ளிகேன் வந்தார். அவர் எப்படி உதயம் ராமா ராஜசேகரை மீட் பண்ணாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்கிட்ட ஒருத்தரும் சொன்னார், இந்த மாதிரி உரத்த சிந்தனை அமைப்பில் சேர்ந்திருக்கேன். SV ராஜசேகர், உதயம் ராம்னு 2 யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நிறைய புக்ஸ், அப்பாவுக்கு புக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதுனால அப்பாவும் அதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தரும் ஏதோ எங்களெல்லாம் மீட் பண்ண வச்சா நான் 2-3 மீட்டிங்க்கெலாம் போனேன். அப்புறம் அப்படியே நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதனால அப்பா தான் அதில் வந்து கடைசி வரைக்கும் அப்பா வந்து ரொம்ப நாள் இருந்தது. அப்பா காலமாறத்துக்கு 2 மாசம் முன்னாடி கூட மீட்டிங் அட்டன் பண்ணினேன் உரத்த சிந்தனை. ஸோ அப்பா தான். அப்புறம் நான் உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்டா தலைவர் வைஸ் பிரசிடென்டா ரொம்ப நாளைக்கு இருந்தேன். ரொம்ப நாள். அப்புறம் பிரசிடென்டா அந்த ராஜசேகருக்கு வந்து அவர் கொஞ்சம் சேலையூர் பக்கம் தள்ளி போயிட்டார். அவரே அங்கே இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ரொம்ப தள்ளி போயிட்டாரு. ஏன்னா சன்னு கிட்டக்க போயிட்டாரு கரெக்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அதனால சரி இப்போ ஓரளவுக்கு சென்டர்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால யாரும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் தட் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பத்திலே இருக்கிறதுனால
இப்போ வந்து ஒருத்த சிந்தனைன்னா ஏராளமான எழுத்தாளர்கள்லாம் ஒருத்த சிந்தனையால் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். இன்ஃபேக்ட் நான் கூட ஒருத்த சிந்தனையால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான். கவிஞனாக ஒருத்த சிந்தனை தான் என்னை அறிமுகப்படுத்தியது. என்னை இலக்கிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது ஒருத்த சிந்தனை. அதை நான் நெஞ்ச நிமித்து சொல்லுவேன். கவிஞனாக அறியப்பட்ட என்னை பன்முக திறமையாளனாக மாற்றியது அன்புலக சக்கரவர்த்தி மின்னல் கலைக்கூடத்தின் அதிபர் வசீகரன் அண்ணன். ரைட். இப்போ இந்த ஒருத்த சிந்தனை நிறைய முதல்ல எழுத்தாளர்கள் நிறைய போட்டு இது பண்ணுது. அப்புறம் நலத்திட்டங்கள் அது இதெல்லாம் சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு வர, நீங்க நிறைய முதியோர்கள் எல்லாம் போய் பண்ணிட்டு வர. அந்த எண்ணம் எப்படி வந்து இலக்கியத்திலேருந்து இப்படி வந்து இப்போ சோசியல் சர்வீஸுக்கு வந்தது? இல்ல, அதாவது இது நான் தான் பண்றதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு இலக்கிய கூட்டமா 4 பேர் சந்திச்சோம், பிரிஞ்சோம், ஏதோ பார்த்தோம், பேசினோம், அப்படி இல்லாம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த எண்ணம் வந்து உதயராம் அவர்களுக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்பவே அவங்க வந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு, எரிபொருள் சிக்கனம், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள்ல இது பண்ணாங்க. அப்புறம் ஆவினுக்கு வந்து அந்த கவர்ல வாழ்த்துக்கள் போடணுங்கிற சொல்லி கொடுத்தது அவங்க தான். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் இதுலயும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் உரத்த சிந்தனை வழியா. அப்போ அமைப்புகள் இவ்வளவு அமைப்புகள் இல்லாதனால உரத்த சிந்தனை சொல்ல ஒரு நல்ல ஜென்வின் காரணங்கள் தான் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல நல திட்டங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிங்கிறது ஒரு பிளட் டொனேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு. அது பிளட் டொனேஷன் காரணம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பிரபலங்கள் டைரக்டர் விசு அவங்களெல்லாம் மாதிரி பிரபலங்கள்லாம் கூட்டி மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அதான் நிறைய கரெக்ட் மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அங்க நோயாளிகள்லாம் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி அது ஒரு பாட்டுல இருந்தது. அப்புறம் கண் தான முகாம்கள், அது சுத்தப்பட்ட கிராமங்கள்ல நம்ம செங்கல்பட்டுல இருக்கிற டாக்டர்ஸோட பேசி அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கூட்டு வந்து அதுக்கு முன்னாடி தண்டோரா போட்டு இந்த மாதிரி தீபாவளிக்கெல்லாம் வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கெல்லாம் ஒரு பெரும் தொகை கொடுத்து அவனுக்கு ஒரு ஆதரவு. அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. தொகை கொடுக்கறது ஒண்ணு, எல்லாரும் போய் அவளோட இருந்து ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அது வருஷம் பண்ணிட்டு வருது, மிகப்பெரிய. இப்ப எனக்கு ஒருத்த சிந்தனைன்னா, இப்ப ஒருத்த சிந்தனையின் அடையாளம்னா பாரதி உலாதான். அது வந்து ஒரு கவிஞன் பாரதிக்கு அந்த எங்க பார்த்தாலும் பாரதி உலாதான் ஒருத்த சிந்தனை அடையாளமா இருக்கு. இந்த பாரதி உலா பண்ணணும்ன்ற அந்த இது எப்படி வந்தது? அது வந்து பாரதியாரை பத்தின சிந்தனைகள் ஒரு மீட்டிங் போது இருந்த போது எஸ்பி முத்துராமன் இருக்கார்ல, அவர் வந்து எங்களுடைய நீண்ட நாளே ஆலோசகர், கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக உரத்த சிந்தனையோட படிக்கிறவர் எஸ்பி முத்துராமன். சரி, அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பாரதியாரை பத்தி பேசுற கூட்டங்களுக்கு இளைஞர்கள் வரதில்லை, ஆனா நம்ம ஏன் யங்ஸ்டர்ஸ் தேடி போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுத்த உடனே சரி நம்ம கல்லூரிகள் பள்ளிகள்ல போய் நிகழ்ச்சி நடத்துவோம். அப்போ அந்த பசங்க வந்து அட்லீஸ்ட் இவங்க நம்ம டீச்சர் சொல்றதுக்காவது உட்காந்து கேட்பாங்க பாரதியாரை பத்தி சிந்தனைகள் போட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு பாரதியாருடைய பாடல்கள்லேருந்து ஒரு நல்ல 6 தலைப்புகளை அந்த பசங்களுக்கு கொடுத்து அவங்க அதை பத்தி பேசணும், பாடணும், இல்ல டான்ஸ் ஆடுறதுனாலும் பாரதியார் பாடல்களுக்கு ஆடலாம். இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 காலேஜ் பள்ளி மாணவர்கள் சந்திக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 500 ஒவ்வொரு பள்ளி கல்லூரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலே குறைஞ்ச 2000 பசங்களுக்கு பாரதியாரை பத்தி தெரிய வரும். அந்த மாதிரி இந்த 11 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்களை சந்திச்சு மிகப்பெரிய பணி சந்திச்சு அவங்களுக்கு அந்த 1 லட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது பாரதியாரை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா. அவங்களுக்கு பாரதியார் புக்ஸ் கொடுக்குறோம், சர்டிபிகேட் கொடுக்குறோம். பார்ட்டிசிபேட் பண்ணாது, அது கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறது இல்ல, பட் என்கரேஜ்மெண்ட் தான். கான்டெஸ்ட் வச்சு நீ முதல் பரிசு நீ 2ஆம் பரிசு அப்படி பண்ணாது. ஆமா, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே சர்டிபிகேட் எடுத்துக்கணும். பட் நல்லா பண்ற பசங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்கும். மிகப்பெரிய ஒருத்த சிந்தனைக்கு ஒரு தனி அடையாளமா இருக்கிறதுன்னா அந்த பாரதி உலாதான் சொல்லலாம். அது நிறைய ஒருத்த சிந்தனை மூலமா நீங்க நற்பணிகள்லாம் பண்ணிட்டு வரீங்க, இலக்கியவாதிகள்லாம் இது பண்றீங்க. குட். உண்மையிலேயே நான் வந்து உங்களை பேட்டிக்கான வரும்போது வந்து ஒரு படைப்பாளர் அப்படின்னு தான் நான் பேட்டியை ஆரம்பித்தேன். பட் ஆஸ் ஏ ப்ராக்ரஸ் ஐ கேம் டு நோ ஆஃப் யுவர் ஸ்டன்னிங் பர்சனாலிட்டி. ரியலி
ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், பாரதி கண்ட புதுமை பெண் நீங்க. குட். சரி, இப்படி எழுத்து பணியில ஒண்ணு விட்டு போயிட்டோம். கண்டிப்பா. அதாவது அனிமேஷன் கிராபிக்ஸ் அத சொல்லுங்க. அத நான் கேட்க மறந்துட்டேன். நீங்க அது எஸ் ப்ளீஸ். அதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். அந்த அனிமேஷன் எப்படி பண்ணணும், என்ன அதனுடைய ஆரம்பம் என்ன, அப்புறம் கலர்ஸ்ங்கிறது எப்படி வண்ணங்கள் எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள வந்தது, அதெல்லாம் எப்படி பிட்ஸ் பைட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி டிஜிட்டல் வாழ்க்கைன்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன் நான். நீங்க எழுதினேன். டிஜிட்டல் வாழ்க்கைங்கிறது கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் அனிமேஷன். அப்புறம் அதை கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியில எப்படி கொண்டு வரோம், ரெண்டரிங் எப்படி கொண்டு வரோம். ஏன்னா நம்ம பண்ணினது கம்ப்யூட்டர் தான் ஆர்டர். அதனால அதை எப்படி ரெண்டர் பண்ணி கொண்டு வருது, அதுக்கான அல்கோரிதம் என்ன, அதனுடைய பேசிக்ஸ்லாம் என்ன, எல்லாம் பேசிக்ஸ் தான் அனிமேஷனோட பேசிக்ஸ் தான். எப்படி திடீர்னுட்டு அந்த ஸ்கைலேருந்து ஒரு அனிமேஷன் அந்த கம்ப்யூட்டர்ல ஒன்று குதிக்க போறது இல்லை. ஸோ அதை யார் ஆரம்பத்துலேருந்து கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு, எப்படி 3D கிராஃபிக்ஸ் வந்தது. நான் கற்றுக்க ஆரம்பித்த புதுசுலலாம் வந்து 2D கிராஃபிக்ஸ் தான். அதாவது எப்போ நான் சொல்றது 98 அந்த பீரியட்ல, ஒரு 25 வருஷத்துக்கு இப்போ பயங்கர டெவலப் ஆயிருக்கும். ரொம்ப டெவலப்மெண்ட். இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட். டச் ஸ்கிரீன்லேயே எல்லாம் ஏஐ வந்துருச்சு. அதெல்லாம் வந்து அப்போ இல்லை. அப்போ வந்து இரட்டை 2 பரிமாணம். அதுக்கப்புறம் முப்பரிமாணம். இதுல எப்படின்னாக்க சென்னையில அது வந்த புதுசு. நான் வந்து காத்தால கிளாஸ்ல போய் நான் கத்துண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கிளாஸ் எடுப்பேன். அதெல்லாம் ஆமா, அந்த மாதிரி பண்ணினா தான் ஆப்டெக் அது மாதிரி இதுல போய் கத்துக்கிட்டு அது அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி வந்துன்னு சொன்னாக்க, நான் ஆப்டெக்ல கத்துட்ட போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தீபக் சுவாமிநாதன் இன்சார்ஜா இருந்தார். அந்த தீபக் சுவாமிநாதன் அண்ணா யூனிவர்சிட்டியில மீடியா சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா சயின்சஸ் அப்படின்னு ஆரம்பிச்ச போது அங்க அவங்க வந்து அவர்கிட்ட தீபக் சுவாமிநாதன் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி வேணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டாரு, அது வந்து நீங்க ஃபேக்கல்ட்டி போக சம்மந்தமானு. நான் கேட்டேன், நான் வந்து எம்எட் அந்த மாதிரிலாம் படிக்கல ப்ரொஃபஸருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி பரவாயில்ல, நீங்க விசிட்டிங் கெஸ்ட் ப்ரொஃபஸரா போங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அதுலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்சஸ் 2002ல ஆரம்பிச்சாங்க. அப்பலேருந்து நான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை அப்டேட் பண்ணிட்டு எழுதி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஒரு காலத்துல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா பெருசா பேசும். பவர் பாயிண்ட்ல வந்து என்னுடைய இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அதே மாதிரி 16 வரைக்கும் பண்ணியிருந்தேன், 2016 வரைக்கும். அதுக்கப்புறம் நடுவில் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு, போக முடியல. அதுக்குள்ள கொரோனா வந்துட்டு கண்டினியூஸ்லி அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். கிரேட். இல்லைன்னு தேங்கி போயிடுவோம். அது கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து டெய்லி இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு அப்டேட் அது மாதிரி. அதே மாதிரி தான் இந்த கொரோனா பீரியட்ல உரத்த சந்தை மீட்டிங்லாம் ஜூம்ல ஒவ்வொரு வாரமும் வச்சோம். அதெல்லாம் நானே வந்து போஸ்ட் பண்ணி அதெல்லாம் கற்றுட்டேன், எப்படி ஷேர் பண்றது அதெல்லாம் அந்த பீரியட்ல கற்றுட்டது. சரி, கிரேட். உண்மையிலேயே ஒரு பிரமிக்க வைக்கும் பர்சனாலிட்டியை தான் நான் வந்து பேட்டி கண்டிருக்கோம் சொல்கிறோம். சரி மேடம் ஜி, நிறைவாக யூ ஆர் மல்டி டேலண்டட் பர்சன், ரைட்? இப்போ இந்த கால இளைஞர்களுக்கு பொதுவாக இப்போ வந்து இந்த கால இளைஞர்களை பற்றி என்னென்ன தே ஆர் டிசிபேட்டிங் டைம், வேஸ்ட் பண்ணுறா, பொறுப்பு இல்லாமல் இருக்கா, அப்படி இப்படின்னு இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன் நீங்க சொல்ற அறிவுரை என்ன? அறிவுரைன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து எல்லா ஐடியாஸ்ல முதல்ல நீங்க தெளிவா இருங்க. உங்களுடைய கோல் என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். சரி, நம்ம எந்த கோல்ல போகணும். ஏன்னா அந்த ஒரு 18-19 வயசுல இந்த லைன்ல போகணுமா, அந்த லைன்ல போகணுமா, இப்படி போகணுமா, அப்படி போகணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் அது வராம 17ல +2 முடிச்ச உடனேயே அம்மா சொன்னாங்க இன்ஜினியரிங், அப்பா சொன்னாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதெல்லாம் படாது. உங்களுக்கே ஒரு தெளிவா அதுக்கு வந்து நல்ல கைடன்ஸ், நல்ல நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்கணும். நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நீங்க அந்த ஏஜ்ல கேட்கணும். யூடியூப்ல எத்தனையோ பேர் நல்லபடியா பேசுனாங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு கோல் என்னன்னு கரெக்டா அது பண்ணி அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு 22-23 வயசுல செட்டில் ஆயிடும். நம்ம கோல் என்ன ஏதுன்னு புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களை யாருமே அசைக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் அந்த குரூஷியல் பீரியட்னா அந்த 18ல இருந்து 25 வயசுக்குள்ள தெளிவாய் செட்டில் ஆகும்.
இல்லைன்னா அதுதான் தெளிவா டைவர்ட் பண்ணி விடுற ஸ்டேஜ். அங்க போலாமா இங்க போலாமா, இல்ல கேட்ட வழியில போலாமா, படாது. அதெல்லாம் Yes. இல்லாம அந்த சமயத்துல அதே சமயம் வீட்டுல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்ன்னு இல்லை, பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அவங்கள மொத்தம் நான் சொல்லல, எனி பெரியவர்கள் ரோட்ல போற ஒரு சாதாரண கூலி தொழிலாளர்களை விட பெரியவரா இருந்தாக்க வயசுல பெரியவர் அச்சுவடி பாடம். ஆமா, அவங்கள வந்து மதிக்கணுங்க. யாரும் அப்படின்னு அலட்சியமே பண்ணக்கூடாது. எந்த ஹியூமன் பீங்குமே யாருமே அலட்சியம் பண்ணக்கூடாது. பட் குறிப்பா பெரியவங்களுக்கு மரியாதையா இருக்கணும். அவங்க முதல்ல ஒரு ஹியூமன் பீங்கா, நல்ல ஹியூமன் பீங்கா பிஹேவ் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய படிப்பு இதெல்லாம். நல்ல ஹியூமன் பீங்கா இருக்கிறதுக்கு முதல்ல மனசுல நல்ல எண்ணங்களை வளர்த்துட்டு மனித நேயத்தை வளர்த்துக்கணும். மனித நேயத்தை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாங்க. திடீர்னு அது ஒரு 40 வயசுல அப்பா அம்மா கத்துக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. கத்து கொடுக்காத அப்பா அம்மா இருந்தா என்ன பண்ணுது, இவங்களாவது அதை டெவலப் பண்ணிக்கணும். இவங்களாவது நிறைய டெவலப் பண்ணிக்க தாங்க வேணும். அப்பா அம்மா தான் கத்து கொடுங்க, இல்ல பட் எல்லாம் டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான், நாமளே டெவலப் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அப்பா அம்மா வந்து இப்போ சில இதுல டைவர்ஸ் ஆறாங்க, சில இதுல என்னென்னமோ நடக்குது இப்போ. அதனால அப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் லேர்னிங்கும் வேணும். செல்ஃபா வந்து நிறைய இப்போதான் உங்களுக்கு இதுல யூடியூப்ல எவ்வளவோ நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் வந்து, நீங்க செல்போன் எடுத்தாக்க கண்டதையும் பார்க்கறதோ கேம்ஸ் ஆடுறதோ அந்த இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஸ்பீச்சோ இல்லை நல்ல உரையாடணும் அந்த மாதிரி கேட்டு நீங்க தெளிவா இருக்கணுங்கிறது தான் என்ன இளைஞருக்கு நான் சொல்லணும். முதல்ல பி எ ஹியூமன் பீயிங், குட் ஹியூமன் பீயிங். அது இருந்தா போறோம், அதான் அஸ்திவாரம். எவரிதிங் எல்ஸ் வில் ஃபாலோ ஸ்மூத்லி. குட். மிக்க மகிழ்ச்சி மேடம் ஜி. ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, பாரதி கண்ட புதுமை பெண்ணை, எல்லாரும் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், தொடாத சப்ஜெக்டே இல்லை, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஜெயக்கொடி நாட்டு கேட்கல. மியூசிக் பத்தி ஒரு வீணா ஆர்டிஸ்ட், வீணா வாசி, அது மேற்கொண்டு ஏதாவது இருக்கா? சூப்பர் சூப்பர். நான் அதை விட்டுட்டேன். ரைட்டு. எப்பாவது என்னுடைய வீணேசை வந்து உரத்த செஞ்ச யூடியூப்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கா சம்டைம்ஸ் வரும். ஓ அப்படி. you are continuously upgrading yourself. இப்போ பண்ணிதான் ஆகணும். நம்ம லைஃப்ல ஒரு மீனிங் இருக்கணுமே, பண்ணிதான் ஆகணும். மீனிங் இருக்கணும், இல்லைன்னா அப்சலேட் ஆயிடுவோம். கரெக்ட். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் நல்லா விஸ்தாரமாக எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னது மிக்க மகிழ்ச்சி. நெஞ்சார்ந்த நன்றி மேடம் ஜி. நன்றி நன்றி. பசிகரன் அவர்களுக்கும் நன்றி. பத்மினி பட்டாபிராமன் அவர்களே, உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் மிக அருமையாக தொகுத்து வழங்கி இருக்கின்றீர்கள். உங்களுடைய பல்லாற்றல் திறனை இங்கே வெளிப்படுத்தினீர்கள். கார்மிகிலோன் உரைத்ததை போன்று பாரதி கண்ட புதுமை பெண் நீங்கள். உங்களுடைய அனுபவங்கள் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு மிகவும் பயனளிக்கும். கார்மிகிலோன் அவர்களே, மிக சிறப்பான உரை நடத்தியிருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.